டனிஸ் வியூ முதலாவது நாள் ஒரு நபர் அந்த கிராண்ட் லாஞ்சில் பார்த்துட்டு அந்த நபர் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் சரி வேற சோசியல் மீடியாலையும் சரி இவர் தான் இந்த சீசனோட வின்னர் அப்படி என்பதை முதல் நாள் முடிவதற்குள்ள அந்த நபரை பார்த்து ஒரு 15-25 நிமிஷங்களுக்குள்ள சோசியல் மீடியால முதல் நபராக அந்த தைரியத்துல நான் 4 வருஷம் தமிழ் பிக் பாஸ்ல போட்டிருக்கேன். தமிழ் பிக் பாஸ் சீசன் 5, பிபி அல்டிமேட், பிக் பாஸ் 6 தமிழ், பிக் பாஸ் 7 தமிழ், இப்போ பிக் பாஸ் 8 தமிழ். இதை அடுத்தது என்னுடைய ஆரம்பம் பிக் பாஸ் 4 தெலுங்கு. இது தவிர்த்து கதாநாயகி அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுல முதலாவது எபிசோட பார்த்துட்டு ருபினா ருபிஷினா இவங்க தான் வின்னர். என்ன அவங்க தான் கடைசியில் வின் பண்ணாங்க. பிபி ஜோடிகள் அமீர் பாபனி வின் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணாங்க. அவங்களோட சேர்த்து சுஜாபரணி அவங்களும் சேர்ந்து வின் பண்ணாங்க. இப்படி நான் இந்த என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் சொன்ன தகவல்கள் விஜய் டிவில போற ப்ரோக்ராம் அதுல முதலாவது நாள் அந்த கிராண்ட் லான்ச் முடிகிறதுக்குள்ள என்னுடைய வாயில என்னுடைய தளத்துல நான் சொன்ன பேர்கள் கடைசி நாள்ல அந்த ஷோல வின்னரா வராம சரித்திரமே இல்ல. இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல எத்தனையோ பேர் இந்த வாட்டி சீசன் தமிழ் ரிவ்யூ பண்ணவங்க பல பேர் வந்தாங்க, பல பெரியவங்க வந்தாங்க. ஆனா நான் ரவீந்தர் சார் அவர்களுடைய ஃபாலோவர், அவரை நான் பின்தொடர்றேன், அவரை நான் ரசிக்கிறேன். அவரை போல் வரணும் அப்படி என்பது என்னுடைய ஒரு ஆசை. நான் ஆரம்பிக்கக்குள்ள எனக்கு முதல் நாளா நான் கவின் அவர்கள் சீசன்ல ரவி சாரை நான் வியந்து பார்த்தேன். தண்ணியோரால நின்று கவினை வந்து தூக்கி விட்டாரு. அப்ப அதுல இருந்து நான் ஈர்க்கப்பட்ட ஒரு சிங்கம் மாதிரி இருப்பாரு. நான் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 300-350 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ள என்ன முதலாளா வந்து பாராட்டினது என்னுடைய ரிவ்யூ. 350 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒருத்தருடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு, தம்பி நீ நல்லா பண்றாடா, நல்லா வருவ, இப்ப 5 பேர் பார்க்கலாம், 50 பேர் பார்க்கலாம், ஆனா பேசுறதை மட்டும் நிப்பாட்டிடாத, உன்னோட பேச்சுக்கு இன்னைக்கு 5 பேர் பார்க்கறவன் நாளைக்கு 50,000 பேர் பார்ப்பாங்கன்னுவாங்க. போன சீசன் கிட்டத்தட்ட 1,80,000 பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துருந்தாங்க. ஒரு வீடியோவை, அதுவும் 4வது வீக்ல நான் போட்ட வீடியோவே. அந்த அளவுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்து ஊக்குவித்தவர், நான் குருவா நினைத்து இந்த தொழிலுக்குள்ள நான் வரைக்குள்ள அவர் அது ஒரு அதிசயம் தான், கடவுள் பண்ண அதிசயம் தான். வந்து தம்பி நான் இருக்கேன்டா, நல்லா பண்ண அப்படின்னு சொன்னவர் ரவீந்தர் சார். அப்ப ரவீந்தர் சார் என்னுடைய குரு. அப்ப நான் வந்து இந்த பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது கிராண்ட் லான்ச், அந்த கிராண்ட் லான்ச்ல முத்துக்குமரன் என்ற இளைஞர், அழகிய தமிழ் மகன், உழைப்பையும் உண்மையும் மட்டும் நம்பி தமிழ் மக்களை நம்பி இந்த ஷோக்குள்ள போன ஒருத்தர். அவர் தான் வெற்றியாளர். அந்த கதவத்திலிருந்து உள்ளுக்குள்ள போய் அடுத்த செகண்ட் நான் என்னுடைய இதே டனிஸ் வியூ சேனல்ல கம்யூனிட்டியில 6 அக்டோபர் 2024 முத்துக்குமரன் உள்ளுக்குள்ள போய் ஒரு 20வது நிமிஷம் என்னுடைய கம்யூனிட்டியில போஸ்ட் வருது, பிக் பாஸ் 8 தமிழ் முத்துக்குமரன் த ஈகிள் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அந்த பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது வீக் முடிவில் ரவீந்தர் சார் அவர்கள் என்னுடைய குரு, அவர் வந்து சொல்றாரு நான் நம்புகின்ற முதல் நபர் முத்துக்குமரன் அப்படின்னு. அப்போ இந்த தகவல் பிழைக்குமா? பிக் பாஸ் 8 தமிழோட வின்னர் மிஸ்டர் தி கிரேட் முத்துக்குமரன். வாழ்த்துக்கள். எனக்கு அவ்வளவு வெறித்தனமா இருக்கு. இன்னும் நாளைக்கு நீங்க எபிசோட்ல அந்த மொமெண்ட்டை பார்க்குற வரைக்கும் நிறைய பொய்யான விடயங்கள், நிறைய இதுகள் வரும். அதை நம்பி என்கிட்ட கேள்வி வந்து கேட்காதீங்க. அந்த எபிசோட்ல நான் சொன்னது நடக்கலைன்னா என்கிட்ட வந்து கேள்வியை கேளுங்க. சொல்லி அடிக்கிறது என்னுடைய பழக்கம். 4 வருஷம் தொடர்ந்து பண்றேன், சக்சஸ் பண்றேன். இதுலயும் நான் சக்சஸ் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்க உங்களுக்கு புரியும். சரிங்களா? எனக்கு இது பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் இதுவரைக்கும் பிக் பாஸ் 4 தெலுங்கு அபிஜித்தோட பேரை முதல் நாள் சொன்னேன். அதுக்கப்புறம் ராஜு அவர் வந்து 2வது அவளுக்குள்ள போவாரு, 3வது மதுமிதா வருவாங்க, 1வது இசைவாணி போயிருப்பாங்க. அப்ப ராஜுவை பார்த்துட்டு 2 பேரும் கமெடியன் அப்படின்னுவாங்க. அப்ப நான் சொல்றேன் லைவ்ல ராஜு தான் வின்னர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது நான் சொன்னேன், எழுதி வச்சுக்கோ இந்த சீசனோட வின்னர் பாலாஜி முருகதாஸ் பிபி அல்டிமேட்ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் 6 தமிழ் அசீமோட ஏவியை பார்த்துட்டு அந்த ஏவியை சொல்றியா யார் வின்னர் அப்படின்னு. அசீமோட பேரை நான் இதுல சொன்னேன். அங்கால ஜனனி அவர்கள் இலங்கையில இருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க, பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாங்க. கண்டிப்பா இந்த பொண்ணு ஏதோ சினிமால பண்ண போது நான் பேச தோணுச்சு. ஜனனியை பத்தி டனிஷ் டாக்ல வீடியோ போடல, இந்த பொண்ணு சினிமால சாதிப்பாங்கன்னு. அவங்க வெளியில வந்து 71வது நாள் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு சொல்றோம் தளபதி படத்துல ஜனனி நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா
பிக் பாஸ் 7 தமிழ் பிரதீப் ஆண்டனி அவர் உள்ளுக்குள்ள போய் அந்த கேப்டன்சி பேண்டை வாங்கினோடனே நான் சொல்லிட்டேன், பிரதீப் தான் இந்த சீசனோட ஆட்ட நாயகன் அப்படின்ற மாதிரி. கமல்ஹாசன் இல்ல அப்படின்னா, கமல்ஹாசன் அப்படி ஒரு பாவத்தை பண்ணாட்டா பிரதீப் தான் வின்னர். சரி, அது பிரதீப் வெளியில போனதுக்கு அப்புறம் ஒரு கிழமை டைம் எடுத்துக்கிட்டு அர்ச்சனா தான் வின்னர், அர்ச்சனா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் 8 தமிழ் முத்துக்குமரன் பேரை நம்ம சொல்லி அடிச்சோம். இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள்ல பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தி கிரேட்டஸ்ட் ஒன். அவருடைய ஏவிய பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், சத்தியமா எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு. இந்த வீட்டுல 23 பேர் போயிருந்தாங்க. அந்த 23 பேரோடையும் ஏதோ ஒரு ரீதியில ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆயிருக்காரு, நண்பராகவோ இல்ல எதிரியாவோ அல்லது வெல்விஷராகவோ இருந்திருக்காரு. எல்லா போட்டிகளும் கலக்கி இருக்காரு. இது 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 எல்லா மக்களோட அன்பையும் சம்பாதிச்சிருக்காரு. அடுத்தது முத்துக்குமரன் பிக் பாஸுக்கும் அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்டுக்கும் கொடுத்த மரியாதையை போல இது வரைக்கும் வின் பண்ண எந்த நபர்களுமே கொடுத்ததில்ல. இவரை விட இது இந்த ஏவிய பார்த்தாலே சின்ன குழந்தை கூட சொல்லும் முத்துக்குமரனோட உழைப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படி என்பது. நான் ஆரம்பத்தில் சொன்னதான் நான் இப்ப சொல்றேன். பொதுவா இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கு அந்த டைட்டிலால பெருமையா இருக்கலாம். ரவிதாசர் அவர்கள் சொன்னாங்கல்ல, முத்து உன்னால தமிழுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி. தீபக் அவர்கள் வந்து சொன்னாங்கல்ல, கோடி பேர் உனக்கு கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ராஜு பாய் வந்து சொன்னாங்கல்ல, உலகத்தில் இருக்க தமிழர்களுக்கு உங்களை தெரியாம இருக்காது, உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. சோ அதே போல முத்துக்குமரன் கையில ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த உலக கோடி தமிழர்கள் பார்க்கக்குள்ள முத்துக்குமரன் கையை விஜய் சேதுபதி உயர்த்தி அந்த டைட்டில குடிக்கக்குள்ள அந்த டைட்டிலுக்கு பெருமை. சரியா, முத்துக்குமரனின் கைகளில் அந்த டைட்டில் வருகின்ற தருணம், அது அந்த டைட்டிலுக்கு பெருமை. ஒட்டுமொத்த தமிழினமுமே கொண்டாட போகின்ற மிக சிறந்த தருணம் 2025 ஆரம்பத்தில் இந்த வெற்றி விழா தமிழர்களுக்கு உண்மையான உழைப்பாளிகளுக்கு கிடைத்த வெற்றி விழாவா நான் வந்து பார்க்கிறேன். இந்த வெற்றி விழாவோட நானும் இந்த வருஷத்தை சந்தோஷமா உங்க கோடி பேரோட நானும் வந்து ஆரம்பிக்கிறேன். தகவலை கேட்டதுல ஆல்ரெடி முதலாவது நாளே நம்ம சொல்லிட்டோம்ல. பட் இப்ப அது 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 கிடைக்குள்ள எனக்குள்ள ஒரு வெறித்தனம் அவ்வளவு தூரம் இருந்துச்சு. சரியா, எனக்கு சோ கண்டிப்பா நான் நம்புறேன், எனக்கு இருக்கிற இந்த வரித்தனத்தை போல ஒட்டு மொத்த தமிழ் இனத்துக்கும் இந்த தமிழனோட வெற்றியை பார்க்கக்குள்ள, வெற்றியை கேள்விப்படைக்குள்ள, அந்த வெற்றி தருணத்தை பார்க்கக்குள்ள அந்த நெருப்பு வந்து பற்றி எறியும் வெற்றி விழாக்கள் கொண்டாடுவார்கள் அப்படி என்பதை நான் நம்புறேன். சோ இது தொடர்பான அப்படி நிறைய வரும், நிறைய பேசலாம். முத்துக்குமரன் பிக் பாஸ் 8 தமிழுக்கு கிடைத்த வைரம், முத்துக்குமரன் பிக் பாஸ் தமிழுக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த முத்துக்குமரனோட பேர் சீசன் 4 இருந்து சீசன் 7 வரைக்கும் ஆரியார்ஜியன் என்ற பேர் எப்படி ஒழித்ததோ, ஒரு முன்னுதாரணமா இருந்ததோ, இனி வருகின்ற சீசன்கள்ல இந்த முத்துக்குமரன் என்ற பேர் தான் முன்னுதாரணமா இருக்கும். சோ பேர் சொல்லும் பிள்ளை, ஊர் சொல்லும் பிள்ளை, தமிழுக்கே இந்த முத்துக்குமரனால் பெருமை. பிக் பாஸ் டைட்டில் முத்துக்குமரன் கையில போனது அந்த டைட்டிலுக்கு பெருமை. மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஒரு விடிய நடக்கும் முதலே சொல்றதான் என்னோட ஸ்டைலு. இந்த சீசன் 8 சக்சஸ்ஃபுல்லா நம்ம அடிச்சு நொறுக்கிருக்கோம்ன்றதுல மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு எனக்கு துணையா இருந்து என்னை ஊக்குவித்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு லைக் போட்டு எனக்கு ஷேர் பண்ண அனைத்து கூட பிறக்காத உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பல கோடி நன்றிகள். தொடர்ந்து இந்த இது முடிஞ்ச தொடர்ந்து அப்டேட் வரும், அதுக்கும் உங்களுடைய ஆதரவு தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிழமை தொடர்ந்து இந்த பிக் பாஸை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் வேற நிகழ்ச்சிகள் விஜய் டிவில வரும், அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். நம்ம இணைந்திருப்போம் அடுத்த சீசன் 9 வரும் வரைக்கும். சரிங்களா, முத்துக்குமரன் ஃபர்ஸ்டா வாழ்த்துறேன், வாழ்த்துக்கள். வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாப்பீங்களா எனக்கு தெரியல, பாத்தீங்கன்னா சந்தோஷம். உங்களுடைய இந்த வெற்றி, இந்த டைட்டில், இதோட உங்களுடைய மிகப்பெரிய பயணங்கள் தொடர மனசார வாழ்த்துறேன். சரிங்களா, உங்களை ரசிக்கும் கோடி பேர்களில் நானும் ஒருவன். அந்த கோடி பேர்களிலிருந்து முதலாவது வாழ்த்து நான் என்னுடைய வாயிலிருந்து சொல்லிக்கிறேன். நன்றி.